உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத முதல் கேள்வி. அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மறக்க முடியல. சொல்லுங்க. அஜித் மாதிரி இருக்கணும்னு நினைச்சோம். பட் அப்படி இல்ல. என்ன பண்ண முடியும்? அஜித் மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். அதுக்கு நீங்க சாலினி மாதிரி இருக்கு. சாணி அல்ற மாதிரி. அஜித் ஃபேன் நான். அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. 400 ஜாதகம் பார்த்தாங்க, எதுவுமே அமையல. கடைசியில இவர்தான் அமைஞ்சது. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. முதல் முறையாக பார்த்தபோது உங்களுக்கு எப்படி இருந்தது? உங்க கற்பனை என்ன? ஆனா அவர் எப்படி இருந்தார் முதல் முறை பார்த்தபோது? சொல்றேன், மக்களுக்காக சொல்றேன். ரொம்ப ஹைட்டா இருக்க கூடாது. என் ஹைட் என்னோட கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தா போதும் அந்த மாதிரி நினைச்சேன். என் கூடயே இருக்கணும். சென்னையிலே தான் இருக்கணும். அப்படிதான் நான் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன் சார். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. இல்லன்றது எவ்வளவு நாசுக்கா சொல்ல முடியுமோ எல்லாத்தையும் சொல்லியாச்சு சார். யோ, காபி பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிரு. இல்ல கால் 2 இருக்காது. கிரீன் கார்டு உள்ள மாப்பிள்ளையா இருக்கணும்னு எதிர்பார்த்தேன். ஸ்டேட்ஸ்ல கிரீன் கார்டோட மாப்பிள்ள. இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. சூர்யா மாதிரி இருக்கணும். வரும்போது எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருக்காரு. நான் தான் ரொம்ப பேசுவேன். அவரு என்னை விட ரொம்ப அதிகமா பேசுவாரு. சூதுவா தெரியாம வளர்ந்துட்டு என்ன பண்ண சொல்றீங்க? சூதுவாது தெரியாதா? அப்படிலாம் இருக்காதயா, ஏமாத்தி விடுவாங்க. ஆமாமா, மோசமான உலகம். அப்படி பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு 2 வீலர் இல்லனா கார் அந்த மாதிரி வருவாங்கன்னு பார்த்தா சைக்கிள்ல வந்தாரு. இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. ஃபர்ஸ்ட் அவங்கள பார்த்த உடனே ரொம்ப பயமா இருந்தது. ரொம்ப ஹைட் வெயிட் பயங்கரமா இருந்தாங்க. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. எப்படி நம்ம கல்யாணம் பண்ணி இருக்க போறோமோன்னு ரொம்ப பயந்தேன். அதுக்கப்புறம் டம்மி பாவா. 2-3 டேஸ் சாப்பிடாமலே இருந்தேன். பட் அவங்களுக்கு தெரியாம சாப்பிட்டுக்கிறது. அப்போ பாதிக்கும்ல சாப்பிடாம இருக்க முடியல. பட் ரொம்ப ஸ்ட்ரைக் பண்ணா அவங்க பார்க்காத மாதிரி சாப்பிட்டுக்கிறது. ரொம்ப தெளிவானாங்க. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? அம்மா கிட்ட நான் சொல்லிட்டேன், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், கல்யாணம் பண்ணி வச்சா செத்து போயிடுவேன். உடனே எங்க அம்மா சொன்னாங்க, நீ கல்யாணம் பண்ணி நான் செத்து போயிடுவேன் அப்படின்ட்டு. சாவு சாவும்ல செத்த பேர நீ மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.